என் படத்தை பார்க்கும்பொழுது பேப்பரில் பார்க்கும்போது கைத்தட்டி ஆர்ப்பரித்து சிரித்து விளையாடி அந்த பிஞ்சு குழந்தைகளும் இன்றைக்கி இல்லை அப்படின்றது அதை அவர் சொல்லும் போதே ரொம்ப இதுவாக இருக்கும். இல்லை என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா, என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. நடிகரை பார்க்க வந்து ஒரு கூட்டம் நடிகர் கிளம்பி போயிட்டு நடித்து முடிச்சுட்டு அந்த கூட்டத்தில் இறந்து போனவங்களுக்கு அரசாங்க பதவின்றது தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு. அரசாங்க பதவி என்பது தவறான முன்னுதாரணம். அதுக்கு முன்னாடிலாம் சொன்னீங்கல்ல, அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நடிகரை பார்க்க வந்த கூட்டம்ன்றது உடன்பாடு இல்லை. அது ஒரு அரசியல் கூட்டாங்க. நடிகரை பார்க்க வந்தான், நாயை பார்க்க வந்தான், அதெல்லாம் தேவையில்லாத கமெண்ட். செந்தில் பாலாஜி தான் செயல் வீரர்னு கேட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அந்த செயல் வீரர் மேலே தான் தாவேக்காவோட முழு கண்ணு இருக்குது. எங்கே போனாலும் செந்தில் பாலாஜி ஊழல், ஊழல் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி செயல் பாலாஜியாக இருக்கிறதுனால இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, தாவேக்கா வந்து இவங்க அவங்க மேலாம் கொண்டு போகல. செந்தில் பாலாஜியுடைய தம்பி 35 கோடி ரூபா எம்எல்ஏகள் கொடுத்த வழக்கில் எஃப்ஐஆரில் அசோக் குமாருடைய பேர் 4வது இடத்துல இருக்குது. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, சார் உங்கள் காவல்துறை, உங்கள் கரூர் ஓனர் எல்லாம் பிளான் போட்டு என்னை அந்த இடத்துல மாட்டி விட்டீங்க. அவர் சொன்ன மாதிரி பிளான் போட்டு தான் நடந்ததா சார்? அவர் குற்றச்சாட்டு அதுதான். அவர் சொல்கிறது அன்றைக்கி சொன்னதும் இன்றைக்கி சொன்னதும் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இவ்வளோ பிரச்சனையும் உங்களை தானே நம்பினேன். நம்பினேன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து என் மேலே பழி போட்டான்னு அர்த்தம். அன்றைக்கே இதுதான் சொன்னாங்க. அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்க. இப்போ 35 கோடி எம்எல்ஏ பேரம் ஒன்று பேசிட்டு இருக்காங்க. இதற்கும் செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய செயல் வீரர் இருந்தால் ஒரு எம்எல்ஏவை தூக்கி இந்த ஆட்சியை கவிழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. இது நாங்கள் அப்படியே விட்டு இருந்தால் 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ கூட மாறி இருக்கும். ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சொல்கிறாரு, அவருடைய அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆள் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. இப்படி எத்தனை பேர் எந்த தமிழ்நாடு முழுதும் எத்தனை பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்றது யாருக்கு தெரியும்? ஆட்சி கவிழ்ப்புன்ற ஒன்று டே 1லேருந்து எந்த கட்சிக்குமே நம்பிக்கை இல்லை, எக்ஸப்ட் திமுக தான் போகிற இடமெல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு. திருமணம் மேடைனா ஆட்சி கவிழ்ப்பு, கட்சி கூட்டம்னு ஆட்சி கவிழ்ப்பு, எங்கே போனாலும் ஆட்சி கவிழ்ப்பை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. எதனால் சார் அவங்களுக்கு மட்டும் நம்பிக்கை இந்த ஆட்சி எப்படி கவிழ்ந்துடும் அப்படின்றது? அது வந்து காரணம் வந்து அவங்க தொண்டர்கள் சோர்வடைஞ்சு போய் கிடக்குறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு துணையாக தேவைப்பட்ட கூட்டணி வந்து திமுகலேருந்தே போயிட்டாங்க. இப்போ திமுக தனிமரமாக நிற்கிது. அப்போ இது எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட அவர்கள் நம்பிக்கையில் வந்து போய் நிற்கிறாங்க தொண்டர்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் வந்து தன்னோட கூட்டத்துக்கு வந்து உயிரிழந்தவர்களுக்கு பணி நியமன ஆணை, இந்த பணி நியமன ஆணை அவர் கொடுத்தது சரின்ற ஒரு பக்கமும் தப்புன்றது ஒரு சில பேரும் பேச ஆரம்பிச்சிட்டேன். உங்களோட பார்வையில் அது சரியா தவறா சார்? கொடுத்தது சரி, கொடுத்த முறை சரியில்லை. உயிரிழந்தவர்களுக்கு ஏதாவது பண்ணணும். அந்த வகையில் அவர்களுக்கான வேலை நியமனம்ன்றது பொதுவாக பார்க்கும்பொழுது அவருடைய நோக்கம் சரி. ஆனால் நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறீங்க, 41 பேருக்காக கொடுக்குறீங்க, ரைட்டு. இவர்கள் விஜய் மேலே விருப்பப்பட்டு அந்த கூட்டத்துக்கு வந்து அப்பாவி மக்கள், அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள். அதில் ஒரு இளஞ்சோடி கூட இருக்கும் இறந்து போனது, குழந்தைகள். நேற்று கூட ஒரு விஜய் உருக்கமாக சொல்லியிருப்பார், என் படத்தை பார்க்கும்பொழுது பேப்பரில் பார்க்கும்போது கைத்தட்டி ஆர்ப்பரித்து சிரித்து விளையாடி அந்த பிஞ்சு குழந்தைகளும் இன்றைக்கி இல்லை அப்படின்றது. அதை அவர் சொல்லும் போதே ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கான அந்த குடும்பத்திற்கு அரசு வேலைன்றது ரைட், நல்ல விஷயம். ஆனால் இதை விட அதிகமாக ஒரு மாவட்டத்தில் உள்ள மக்களே பாதிக்கிற அளவுக்கு புற்றுநோய் பல பிரச்சனைகள் வந்த பொழுது அதற்கு காரணமான ஒரு ஆலையை எதிர்த்து 100 நாள் உண்ணாவிரதம் போராட்டம் அதெல்லாம் பண்ணி 100வது நாள் ஆட்சியருக்கு மனு கொடுக்க போகும் பொழுது அப்போ ஏற்பட்ட கலவரத்தில் நடந்த துப்பாக்கி சூடு. பொதுவாக கலவரத்தில் துப்பாக்கி சூடுன்றது காலை நோக்கி சுடுவாங்க. முதல்ல வானத்தை நோக்கி சுட்டாலும் கூட்டம் கலைஞ்சிரும். அதுக்கப்புறமா எதாவது நடந்தால் தான் சூட்டுலாம் நடக்கும். அது கூட ஆனாலும் குறி வைத்து இந்த ஸ்னைப்பர் கன் மாதிரி வச்சு அடித்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த உயிரிழந்தவர்கள் பொது நோக்கத்துக்காக உயிரிழந்தார்கள். அவர்கள் குடும்பத்துக்கும் கொடுக்கணுமா வேணாவா? கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டா இல்லை இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அப்போ இதுக்கு ஒரு எண்டு இல்லாமல் போயிடும். அன்மணி ராமதாஸ் கூட சொல்லியிருந்தாங்க, இடஒதுக்கீட்டில் உயிர்ந்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு நாளைக்கு கிருஷ்ணசாமி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் இறந்து போனாங்கள்ல, கலைஞர் ஆட்சியில் தடியடி நடத்தி தப்பிக்க முடியாமல் தண்ணியில் போய் குதிப்பாங்க. நீரில் இறங்கி அடித்தாலும் நீரில் மூலிகை ரொம்ப பேர் செத்து போயிருப்பாங்க. 17 பேருக்கு மேலே நினைக்கிறேன். அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. ஒவ்வொருத்தர் கொடுக்கணுன்னா இந்த மகா குளம் பேருந்தில் அந்த போன குழந்தைகள் வந்து இது கல்லூரி மாணவிகள் சுற்றுலா போகிறாங்க. ஜெயலலிதாவுக்கு டான்சி வழக்கில் தீர்ப்பு வருது. தீர்ப்பு எதிராக வருதுன்னொன்னா அந்த
போன பஸ்ஸை நிறுத்தி குழந்தை அந்த மாணவிகளோடு வச்சு கொளுத்தி விட்டாங்க. 16 மாணவிகளை மறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு நியாயம் வேணாவா? அவங்களுக்கு தீர்வு வேணாவா? மழை வெள்ள பாதிப்பு வந்து நிவாரணம் கொடுக்கும் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சென்னை கேகே நகரில் 5 பேரோ 6 பேரோ இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேணாவா? இந்த மாதிரி இது நான் கேட்கல, நேற்று அந்த கோர்ட்டு இதுலேயே கூட பலரும் அது வாதமாக வச்சாங்க. அப்போ தற்காலிகமாக இதை கொடுங்கன்னு கோர்ட்டு தற்சமயத்துக்கு பண்ணியிருக்குது. அதனால் எடுத்தங்க கவுத்தன்னு வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு அரசு பண்ண முடியாது. இவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், இவர்கள் வந்து நம்ம அதுக்குள்ளேயே போகல, கொடுக்கணுமா வேணாமா அவங்க போகல. ஆனால் கொடுக்குற மெத்தட் இருக்குல்ல, அது நாளைக்கு என்றைக்கு இருந்தாலும் சிக்கலை ஏற்படுத்தும். பட்டாசு தொழிலில் வந்து தொழிலே ரொம்ப கடுமையான இது உள்ள தொழில் பட்டாசு தொழில். அவர்கள் உள்ள டெய்லி போயிட்டு வெளியே வரும்பொழுது அவர்கள் உடம்பு முழுவதுமே அந்த அந்த இது படிஞ்சிடும். அப்படியே கிட்டத்தட்ட ஈயம் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் வருவாங்க. அந்த இதில் லைட்டாக உரசினா பற்றிக்கும். டெய்லி ஆபத்து தான் அந்த வாழ்க்கை. ஒரு தீபாவளிலேருந்து அடுத்த தீபாவளிக்கு நடுவில் ஒரு 25-30 பேரையாவது நம்ம ஆண்டுதோறும் பலி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அதில் முக்கிய காரணம் அதிகாரிகள். முறையான லைசன்ஸ் இல்லாமல் தயாரிக்கிறது, கண்காணிக்காமல் இருக்கிறது, பாதுகாப்பு முறைகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களில் அந்த உயிரிழப்புகள் நடக்குது. அதில் இறந்து போகிற அப்பாவிகளுக்கு 4 லட்ச ரூபா கொடுக்குறோம். கள்ளச்சாராயத்தில் சேர்த்தா 10 லட்ச ரூபா கொடுக்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா? அதனால தான் சொல்கிறது, இந்த விவகாரத்தில் எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அறப்போர் இயக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நடிகரை பார்க்க வந்து ஒரு கூட்டம் நடிகர் கிளம்பி போயிட்டார் நடித்து முடிச்சுட்டு, அந்த கூட்டத்தில் இறந்து போனவங்களுக்கு அரசாங்க பதவின்றது தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு. அரசாங்க பதவி என்பது தவறான முன்னுதாரணம். அதுக்கு முன்னாடிலாம் சொன்னீங்கல்ல, அதிலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நடிகரை பார்க்க வந்த கூட்டம்ன்றது உடன்பாடு இல்லை. அது ஒரு அரசியல் கூட்டாங்க. நடிகரை பார்க்க வந்தான், நாயை பார்க்க வந்தான், அதெல்லாம் தேவையில்லாத கமெண்ட்ஸ். கரூர்ன்ற ஒன்று வந்து தேர்தலுக்கு முன்பு கூட திமுக அவ்வளோ இழுத்து அவ்வளோ வாதாடினது கிடையாது. ஏன்னா திமுகவில் செல்வாக்கு மிக்க ஒரு திமுகவில் அரசியலில் கொண்டு போகிறவர் கரூர்கார். அதனால் இந்த விஷயம் கொண்டு போனாங்க. இன்னொன்று, விஜய்க்கு பெரிய ஒரு தீராத பழியை கரூர் சம்பவத்தில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதனால் அவர்கள் கரூர்னு பேசிட்டு இருக்காங்க. கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே போனால் செந்தில் பாலாஜி தான் செயல் வீரர்னு இங்கிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அந்த செயல் வீரர் மேலே தான் தாவேக்காவோட முழு கண்ணு இருக்குது. எங்கே போனாலும் செந்தில் பாலாஜி ஊழல் செந்தில் பாலாஜி. அவங்களோட ஃபஸ்ட்டு டாக்கே செந்தில் பாலாஜி வச்சு தான் சார் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எதனால்? செந்தில் பாலாஜி செயல் பாலாஜியாக இருக்கிறதுனால இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, தாவேக்கா வந்து அவங்க மேலாம் கொண்டு போகலையே. நீங்கள் அதில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தால் அதை கொண்டு போகிறாங்க. செந்தில் பாலாஜியோடைய தம்பி அப்போ இந்த வழக்கு 35 கோடி ரூபா எம்எல்ஏகள் கொடுத்த வழக்கில் எஃப்ஐஆரில் அசோக் குமாருடைய பேர் 4வது இடத்துல இருக்குது. அப்போ அந்த மாதிரி வழக்கில் இவரும் இருக்கார், அப்படி எங்களுக்கு ஆதாரம் உள்ளதுன்னு இவரையும் சேர்த்து விசாரணை கூப்பிட்றாங்க. அப்படி தான் இந்த விவகாரம் நடக்குது. ஆனால் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்ட பொழுது எஃப்ஐஆரில் இல்லாத ஒருத்தரை எதுக்கு நீங்கள் கைது செய்ய துடிக்கிறீங்க? நாங்கள் கைது செய்ய துடிக்கல, நாங்கள் இது மாதிரி விஷயம்னா முன்ஜாமீன் கிடைக்குது. அதனால் சுற்றி அவர் தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ ஏவாவேலு மின்சாரத்துறை யார் கையில் இருந்தது? மின்சாரத்துறை செந்தில் பாலாஜி அவர்கள். பெரிய கன்னித்தீவு ரகசியம் மாதிரி 3 பேர்கிட்ட. செந்தில் பாலாஜி எங்கே இருந்தது? ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்தாருங்க. மின்சாரத்துறை யார்கிட்ட இருந்தது? செந்தில் பாலாஜிக்கிட்டே சார் இருந்தது. எப்போ இருந்தது? சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் யார்கிட்ட போச்சு? தங்கம் தென்னரசு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் இருக்குது. அதனால் இப்போ மின்சாரத்துறை சம்மந்தமான பிரச்சனைனா சிவசங்கரில் ஆரம்பித்து தங்கம் தென்னரசில் ஆரம்பித்து செந்தில் பாலாஜிட்ட வந்து நிற்கும். ஆனால் செந்தில் பாலாஜி தான் மின்துறை அமைச்சராகவே இருந்தார். இவர்கள்ட்ட பேருக்கு போர்ட்ஃபோலியோன்ற மாதிரிலாம் கூட சொன்னாங்க. அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அதனால் ப்ளஸ் செயல் வீரர் அப்படின்றதுனாலையும் அவர் குறிவிக்கப்படலாம். ஆனால் தாவேக்கா எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே பழிவாங்கிற ரீதியில் நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி மாறிடுச்சு. 5 வருஷம் ஒருத்தவங்க இருப்பாங்களாம். அவர் இருக்கும்போது முறைகேடு, ஊழல், பல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் பேச்சு பத்திரிகைகள் இதிலெல்லாம் வரும். 5 வருஷம் ஆட்சி மாறினோன்னா நடவடிக்கை எடுத்தால் பழிவாங்கும் நடவடிக்கையா, அரசியலாக பழிவாங்கும் நடவடிக்கையா, இப்படிலாம் டிபேட் நடத்துவாங்க. அப்போ என்ன கணக்கு? அதுவும் பண்ணக்கூடாது. 5 வருஷம் அவர் மேலே குற்றச்சாட்டு வரும், மக்களுக்கு கோவம் வரும். அதுக்கு தானே ஆட்சி மாற்றம் வந்துச்சு அப்படின்ட்டு போயிடணும். அப்படி தானே?
இல்லை ஆர்எஸ் பாரதி அதான் சார் சொல்கிறேன். அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு செந்தில் பாலாஜியை கைது பண்ண? நீங்கள் 10ஆம் தேதி கரூருக்கு போகிறதுக்குள்ளே செந்தில் 8 வருஷம் 10 வருஷம் பொறுத்து பண்ணணும். அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? பழிவாங்கும் நோக்கம் தானே சார். இவ்வளோ அவசரமாக கைது பண்ணன்னு துடிக்கிறீங்கன்னா பழிவாங்கும் நோக்கன்றதை ஒன்று சொல்கிறாரு. யார் கைது பண்ண துடிச்சா சொல்லுங்கள். தாவேக்கு அரசு கைது பண்ண எப்போ துடிச்சாங்க? ஆர்எஸ் பாரதி அவர்கள் தான் சார் சொல்கிறாரு. அதாங்க நான் உங்களை கேட்குறேன், சொல்லுங்கள். கைது பண்ண எப்போ துடிச்சாங்க? பேர வழக்கு வரும்போது பேரம் பேசப்பட்டது. எம்எல்ஏக்கு 35 சம்மன் தானே கொடுத்தாங்க. சம்மனுக்கு யார் வராமல் போனது? அவர் தான் வராமல் போனார். அப்புறம் எங்கே கைது பண்ண துடிச்சாங்க? சம்மன் கொடுத்து கூப்பிட்டாங்க, அவ்வளோ தானே. அது எப்படி கைதுன்னு எடுத்துக்க முடியும்? நைட்டு விடிகாலில் போய் வீட்டு கதவை தட்டி போலீஸ் படையோடு போயிருக்காங்க. இவர் அது விஷயம் தெரிஞ்சு முன்கூட்டியே வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் முன்ஜாமீன் போட்டார்னா ஆர்எஸ் பாரதி சொல்கிறது கரெக்டு. சம்மன் தானே கொடுத்து கூப்பிட்டாங்க, அது எப்படி கைது ஆகும்? இப்படி தான் தப்பாக புரிஞ்சுட்டு ஈடியில் பண்ணார். இப்போ பொன்முடியும் ஒரு பையனையும் கூப்பிட்டு போனாங்க, வீட்டில் ரைடு நடத்தி கூப்பிட்டு போனாங்க. ரைடு நடத்தி ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட அரெஸ்ட்டு தான். ஆனால் பொன்முடியும் ஒரு பையனும் போனாங்க, ஃபேஸ் பண்ணாங்க கரெக்டாக. மறுபடியும் விடிய காலம் அமுச்சு விட்டு மறுபடியும் 10 மணி மேலே வர சொன்னாங்க, மறுபடியும் போனார். எதாவது பண்ணாங்களா? பொதுவாக உங்களுக்கு சம்மனுக்கு ஆஜராகி நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதனால் இவர்கள் அப்படி பழக்கப்படுத்திட்டாங்கல்ல. ஏதாவது ட்விட்டரில் போட்டால் கூட சம்மன் கொடுத்து கூப்பிட்டு உட்கார வைக்கிற ஏற்பாடலாம். அதனால் அப்படி இருந்திருக்கும். ஓகே. ஏன்னா இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் தான் இன்றைக்கி ஓடி ஒழுந்தீங்க அப்படின்னு அவர் ட்விட்டரில் போட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு விஷயம் தெரியறதுக்கே 20லேருந்து 25 நிமிஷம் ஆச்சு, ஆனால் உடனே 5 நிமிஷத்தில் ஸ்பாட்டு போகக்கூடிய அளவுக்கு நீங்களே அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு செந்தில் பாலாஜி இன்னும் கேள்வி கேட்குறாரு. கரூர் விஷயம் விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரணையில். யார் சம்பந்தம், யார் சீக்கிரம் போனாங்க வந்தாங்கன்றதெல்லாம் இது. ஆனால் அந்த நேரத்தில் இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டார், உடனே போயிட்டார். அதுன்னு செந்தில் பாலாஜியுடைய அலுவலகத்துக்கும் அந்த சம்பவம் நடந்த அந்த மருத்துவமனை இதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் போயிடலான்னு அப்போ இருக்கிறவங்கள சொன்னாங்க. அதனால் அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது அவர் போனதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அரசு இந்த விஷயத்தில் பெரிய பதட்டமாக காமிச்சிக்கிட்டு விஜய் கொலைகார ரேஞ்சு கொண்டு போனது தான் பிரச்சனை. ஓகே. விஜய் அவர்கள் கொலைகார ரேஞ்சு கொண்டு போனது தான் பிரச்சனை. ஆனால் பேக் ஃபயர் ஆச்சு. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு சார், உங்கள் காவல்துறை, உங்கள் கரூர் ஓனரு எல்லாம் பிளான் போட்டு என்னை அந்த இடத்துல மாட்டி விட்டீங்க. அவர் சொன்ன மாதிரி இது பிளான் போட்டு தான் நடந்ததா சார்? அவர் குற்றச்சாட்டு அதுதான். அவர் சொல்கிறது அன்றைக்கி சொன்னதும் இன்றைக்கி சொன்னதும் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டு. அந்த இடத்துல நடந்த விபத்து அது தவிர்த்துருக்கணும். அதுக்கு அந்த அரசியல் கட்சி தலைவரும் நேரத்துக்கு வந்திருக்கணும், அவரும் தவிர்த்துருக்கணும். காவல்துறையும் உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அரசும் இதில் கவனம் செலுத்தியிருக்கணும். இப்போ 3 பேருக்குமே இதில் பொறுப்பு இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அண்ணாமலை ஒரு படி மேலே போய் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்றது காவல்துறை சம்மந்தப்பட்டது. இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, இதில் பெரிய நெரிசல் ஏற்பட போகுதுன்னா அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அந்த அதிகாரி எத்தனை மேலதிகாரிகள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனார்? அப்போ இந்த விஷயத்தில் ஏன் ஒரு அதிகாரியை கூட சஸ்பெண்ட் பண்ணல? 41 பேர் இறந்துருக்காங்க, ஒரு கான்ஸ்டபிளை கூட சஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்லாம் கேள்வி வச்சார். க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அப்போ நீங்கள் என்ன ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட இல்லை, டிஎஸ்பி தலைமையில் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் நியாயமான கேள்வி. இந்த மாதிரி விவகாரங்கள் தான் விஜய் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்கிறத உணர்த்துச்சு. விஜய் அதுக்கப்புறம் சொன்னது என்னென்னா, நாங்கள் எங்களை இப்போ இதில் சொன்னீங்க, திருச்சியில் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகும்போது வேணாம் கூட்டம் ஜாஸ்தி இருக்குது, பிரச்சனை, கூட்டம் கேன்சல் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் பேச்சை கிடத்துன்னு கேட்டு போனோம். கரூரில் இவர் ரோட் ஷோ நடத்திக்கிட்டு மொல்லமாக 7:30 மணிக்கு வராரு. அப்போது கூட்டம் இந்த மாதிரி ஆகுதுன்ற பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் திரும்பி போயிருக்க போகிறோம், மீறி போனால் நீங்கள் எங்களை அரெஸ்ட் கூட பண்ணலாம், கூட்டத்தை ரத்து பண்ணுற அதிகாரம்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்களை பாதுகாப்பாக உள்ளே கொண்டு போய் விட்டீங்க. நான் மேடை ஏறணுன்னா முதல்ல உங்களுக்கு நன்றி சொன்னேன். அப்போ இவ்வளோ பிரச்சனை உங்களை தானே நம்பினேன். நம்பினேன் என்ன இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி என் மேலே பழி போட்டான்னு அர்த்தம். அன்றைக்கி இதுதான் சொன்னாங்க அவங்க, இதே ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட். அப்போது இந்த விவகாரத்தில் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்ன, இந்த மாதிரி பல சந்தேகங்கள், அதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்ட விஷயங்களும் வச்சுக்கோங்க. நீதிமன்றமும் இதை தான் சொல்லுது, உச்சநீதிமன்றமும். எங்களுக்கு உங்கள் சண்டைலாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும், அது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் அவர் அன்றைக்கி ஒன்று இன்றைக்கி ஒன்று மாற்றி சொல்லலை, சொன்னால் தான் சொல்கிறாரு. அவர் விஜய் அவர்கள் மேலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு இதாக கரூரை அந்த விஷயத்தை கரும்புள்ளி மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க சார். அதற்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே பேரம், இப்போ 35 கோடி எம்எல்ஏ பேரம் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதற்கும் செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய செயல் வீரராக இருந்தால் ஒரு எம்எல்ஏவை தூக்கி இந்த ஆட்சியை கவிழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டார். நீங்கள் இதெல்லாம் சும்மா அடுக்கடுக்காக வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு திமுக சார் சொல்கிறாங்க சார். உண்மையிலே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஒரு எம்எல்ஏ தூக்கியா சார் ஆட்சியை கவிழ்த்த போகிறாரு? இது ஆக்சுவலாக அது ஒரு எம்எல்ஏ இதில் நாங்கள் பிடிச்சிட்டோம்,
இதை நாங்கள் அப்படியே விட்டுருந்தா 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ கூட மாறி இருக்கும். அந்த திருநாவுக்கரசு பேசுனதை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறோம், அதில் நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்றது. இப்போ அந்த ஒருத்தட்ட சக்ஸஸ் ஆகிருந்தது, அது ஒரு அவர் மூலிமா 2 பேர் இது இப்படின்னு. இன்னொன்று இந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சொல்கிறாரு, அவருடைய அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆள் எனக்கு அப்ரோச் பண்ணாருன்னு. இப்படி எத்தனை பேர் எந்த தமிழ்நாடு முழுதும் எத்தனை பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்றது யாருக்கு தெரியும்? இனி விசாரணை நடந்தால் தெரியும். தனி குரூப்பாக 4-5 குரூப்பாக இருந்திருந்தா. அதனால் இந்த விவகாரம் விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். நம்ம இப்போ உட்காந்துட்டு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் தான் மாட்டியிருக்காரு அப்படின்றது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த விவகாரம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 10-15 பேர் வரைக்கும் பரவி உளவுத்துறை இதில் உஷாராகி ஒரு கிட்டத்தட்ட ட்ராப் மாதிரி வச்சு தான் பிடிச்சாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய அளவில் ட்ராப் மாதிரி வச்சு பிடிச்சாலும் இதில் கொண்டு போய் திடீர்னு செந்தில் பாலாஜி பேரை போட்டு நீ ஒன்று எஃப்ஐஆரில் வாக்கு மூலமாக வாங்கி எஃப்ஐஆரில் போட்டுருக்கணும். நீங்கள் சும்மா இது பண்ணி செந்தில் பாலாஜி கூப்பிட்டோன்னா அவர் முன்ஜாமீன் போகும்போது கோர்ட்டு அதான் கேட்குது. எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை, அப்புறம் எதுக்கு அவர் கூப்பிட்றீங்க? இல்லை அவர் கூப்பிட்றீங்கன்னு கூட கேட்கல, அவரை எதுக்கு இது பண்ணுறீங்கன்றப்போ சரி ரைட் அவர் ஒத்துழைக்கிறேன்னு சொல்கிறாருல, ஒத்துழைப்பார் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. அதனால் இந்த விவகாரத்தில் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் தான் அப்படி ஒரு எம்எல்ஏ தான் அப்படின்னா அது குழந்தைத்தனமான விஷயம். இது சக்ஸஸ் ஆகிருந்தா சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து 10 பேர் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா சபாநாயகருடைய பதவி போயிடும். அதுக்கு பிறகு சொல்கிறாங்க அவர் பதவி போயிட்டாருன்னா இப்போ ஆட்சியாக வரப்போகுது அப்படின்னு. ஆனால் பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, பதவி போயிட்டால் ஆட்சி கவர்ந்துடும் அப்படின்னு. பதவி போகுனா ஆட்சி கவராது, அவர் பதவி தான் போகும். ஆனால் மோரலாக நீங்கள் பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போகலாம்ல, இந்த ஆட்சி நம்பிக்கை இழந்துடுச்சு, இது பதவி விலகணும் அப்படின்னு. சின்ன மேட்ருக்கே ஒருத்தர் முதலமைச்சர் வராருன்னு சோஃபா செட்டு வாங்கி வச்சா அதுக்கு சோஃபா போகுது, அப்படி பணம் போகுது, புஷ்பா பட பாணின்ற அளவுக்கு பிரச்சாரம் கொண்டு போகிறாங்கல்ல. அதான் ஆட்சி கவிழ்ப்புன்ற ஒன்று டே 1லேருந்து எந்த கட்சிக்குமே நம்பிக்கை இல்லை எக்ஸப்ட் திமுக தான் போகிற இடமெல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு. திருமணம் இடையினா ஆட்சி கவிழ்ப்பு, கட்சி கூட்டம்னு ஆட்சி கவிழ்ப்பு, எங்கே போனாலும் ஆட்சி கவிழ்ப்பை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. எதனால் சார் அவங்களுக்கு மட்டும் நம்பிக்கை இந்த ஆட்சி எப்படி கவிழ்ந்துரும் அப்படின்றது? அது வந்து காரணம் வந்து அவங்க தொண்டர்கள் சோர்வடைஞ்சு போய் கிடக்குறாங்க இன்றைக்கி, திமுக தொண்டர்கள். ஏன்னா திமுக தொண்டர்களை இவர்கள் இதுவரைக்கும் நடத்தின விதம், அப்போ திமுக தொண்டர்களுக்கு நம்ம தலைவர்கள் நம்மளை இப்படி நடத்துகிறாங்களேன்னு அவங்க கோவத்தில் தான் இருந்தாங்க. இவ்வளோ அலட்சியப்படுத்தி நடத்துகிறாங்களே அதுன்னு. இப்போ உட்காந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது அந்த திமிர்த்தனம் தப்பு நடக்கும்னு தெரிஞ்சும் நடந்துக்கிட்டது, மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சி இப்படியே போனால் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம்னு பல பேருக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதை வேணுன்னே இல்லை, அது இப்படி தானது. தொகுதிகளில் இந்த எம்எல்ஏ மறுபடியும் நிற்க வச்சிங்கன்னா தோற்றுருவோன்னு சொல்லதை மீறி அவர்களே நிற்க வச்சது. இந்த மாதிரி பல காரணங்கள், இது எல்லாம் மீறி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தது. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு துணையாக தேவைப்பட்ட கூட்டணி வந்து திமுகலேருந்தே போயிட்டாங்க. இப்போ திமுக தனிமரமாக நிற்கிது. அப்போ இது எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட அவர்கள் நம்பிக்கையிலேருந்து போய் நிற்கிறாங்க தொண்டர்கள். அதுக்கு இவர்கள் சொல்கிறது ஆட்சி கலைப்பு கிடையாது, தப்பாக கேட்குறீங்க நீங்கள், ஆட்சி கவுந்துரும் கலைஞ்சிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த எப்படி கவுளுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இதை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவரும் சரி, முன்னாள் முதலமைச்சரும் சரி, எழுதி கொடுத்ததை நம்பிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், இந்த ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க தேவையில்லை, அந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட தேவையில்லை, நீங்களே கவிழ்ந்துருவீங்க. அதாங்க, அது அவர் யோசிச்சுலாம் பேசுறது கிடையாது. தம்பி என்னடா ஆனானா ஒரு சீட்டை கொடுப்பான், அதை அப்படியே படிச்சுட்டு போயிடுவார். அதுதான் பிரச்சனை அவர்கிட்ட. அதனால் எப்படி கவலைன்னு யாராவது கேட்டால் நம்ம ரிப்போர்ட்டரும் அந்த லட்சம் தாங்கிறான். எல்லாம் எங்கேயாவது படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு, முன்னெல்லாம் செய்தியாளர்கள் எழுதுவாங்க, அரசியல் தெரிஞ்சிருப்பாங்க, வந்து கேட்பாங்க. இப்போல்லாம் பொழப்புக்கு வந்து இருக்கான். அவங்க திருமண மேடையில் என்ன சொல்கிறாங்க சார், நல்ல காரியம் நடக்கிற இடத்துல சொல்கிறாங்க, அங்கே இறங்கி போவாங்கல்ல, இறங்கி போக மாட்டாங்களா? மற்றவங்கள்ட்ட மட்டும் வைகோட்ட மட்டும் 10 கேள்வி கேட்க தருது, மடக்கி கேட்க தருது. அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே, இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்களே, அன்றைக்கி சிறந்த முதல்வர் நீங்கள், இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்களா கேட்க தருதில்ல. இந்த வீரம் ஏன் அங்கே காமிக்க தரல? உதயநிதியை வெளியே பார்க்க முடியாதா? மைக் போடுறீங்களா இல்லையா? பல இடத்துல பேசுகிறாருல, மைக் போட்டால் பதில் சொல்கிறாருல, கேட்க வேண்டியதானே? ஆர்எஸ் பாரதிகிட்ட கேட்க வேண்டியதானே? என்னங்க அவங்க தலைவர் ஆட்சி கவலம் எப்படிங்க கவலம் அப்படின்னு கேட்க வேண்டியதானே? சொன்னதை கேட்டு வரீங்க. 2 மாநகராட்சி ஜெயிச்சிட்டா பாதி மீசை எடுத்துறேன்னா சொல்கிறாரு. இது எப்படி சார் சாத்தியம்? உங்கள்கிட்ட யார் இருக்கா ஜெயிக்கிறதுக்குன்னு கேட்க வேண்டியதானே? திருமாவளவன் எனக்கு என்னென்னு பேசினா கம்முன்னு கேட்டுன்னு வரீங்க. அவர் வாட்டில் தூய சக்தின்றாரு, தீய சக்தியை ஏன் போய் பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் ராஜபக்சே போய் பார்த்தீங்க சார்னு கேட்குறாங்களா யாராவது?
அவர் வந்து திமுகவும் தாவேகவும் ஒன்றா சேர்ந்து டெல்லியில் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு சொல்கிறாரு. சார் இப்போ சொல்கிறீங்களா திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ளே வரணும்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா சார்? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு தானே சார் சொன்னீங்கன்னு யாராவது கேட்குறாங்களா? நாங்கள் உட்காந்து ட்விட்டரில் போட்டுனுக்குறோம். அதை பார்த்துட்டு மறுநாள் அதுக்கு அவர் பதில் சொல்லுங்கிறாரு. அப்போ கூட இவன் கேட்க மாட்டேங்கிறான். அவரே பதில் சொல்கிறாரு. நான் இப்படி சொன்னேன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ராஜபக்சே பார்த்தேன்னு சொல்லுங்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கிறாரு. அப்போ எவனாவது பத்திரிகையாளர் எங்கேயாவது மடை கேட்குறது அந்த சாமர்த்தியம்லாம் யாருக்கிட்ட காமிக்கிறாங்க? வைகோகிட்டையும் மற்றவங்ககிட்டையும் காமிக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.